ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, டெக் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 72 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா என்டிபிசி வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்டிபிசி வந்து ஒரு பவர் ரிலேட்டட் ஸ்டாக் தான். ஸோ பவர் செக்டர் ஃபுல்லாமே வந்து ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை எல்லா பவர் ரிலேட்டட் ஸ்டாக்குமே ரேலி ஆச்சுது. ஸோ இது ஒரு செக்டோரியல் ரேலி, இதனால் என்டிபிசியும் ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் என்டிபிசிக்கு கூட ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இவங்களோட குஜராத் பவர் ப்ராஜெக்டில் ஒரு பார்ட் வந்து லைவுக்கு வந்துச்சு, அதாவது ப்ரொடக்ஷனை ஆரம்பித்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 50 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் இது. ஸோ அதனால் என்டிபிசி நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் ஓஎன்ஜிசியை பார்த்தோம் அப்படின்னா அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 142% வந்து இயர் டு இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா 16,553 crore இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட் ரிப்போர்ட்னால ஓஎன்ஜிசி நல்லாவே ரேலி ஆச்சுது. இது வந்து ஒரு நல்ல நம்பர்ஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசி வந்து இப்போதைக்கு 52 வீக் ஹை கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி 52 வீக் ஹையில் இருக்கிற போது வேறு ஏதாவது நியூஸ் வந்தாலோ இல்லை வந்து மார்க்கெட் வந்து விழ ஆரம்பித்தாலும் இந்த ஸ்டாக்கு கொஞ்சமாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் டெக் மஹேந்திராவை பார்த்தோம் அப்படின்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 2 டேஸாக விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நல்லா விழுந்து ஒரு பொசிஷனில் இருந்தனால இப்போதைக்கு ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பார்த்தோம்னா 12 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இவங்களோட Q2 ரிசல்ட் வந்தப்போ இது வந்து சடனாக வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஆனால் அந்த Q2 ரிசல்ட் வந்து நம்ம ஆழமாக பார்க்குறப்போ பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 24க்கு அவங்களோட கைடன்ஸை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லா தான் வந்திருக்குது. ஸ்டில் வந்து அவங்க நெக்ஸ்ட்டு குவார்ட்டரோ அதாவது நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரோட கைடன்ஸை கம்மி பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சமாக சந்தேகப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. என்ன தான் இந்த குவார்ட்டரில் நல்லா வந்திருந்தாலும் இனிமே வர குவார்ட்டர்ஸில் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாகிறதுனாலையோ இல்லை வேறு விஷயங்கள்னாலையோ ப்ராஃபிட் கம்மியாகிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே வேலட்டைலாக இருக்குது. பட் ரொம்பவும் சரியலை, ரொம்பவும் மேலேயும் போகலை, ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஒரு நாள் ரேலி ஆச்சுதுன்னா 2 நாள் விழுது, அப்புறம் ரேலி ஆகுது, அப்புறம் விழுது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்தோம் அப்படின்னா 27 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து Q2 கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 67% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 3,452 crore இருக்குது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் தான். எஸ்டிமேட்டை விட இது அதிகமாக தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் அதில் என்னென்னு பார்த்தோம்னா அவங்களோட டிராக்டர் சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. லாஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து டிராக்டர் சேல்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் டிராக்டர் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லைட்டாக அதுக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு நெகட்டிவாக பார்க்கப்படுது. அதனால் கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா 68 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இடி வந்து இதோட சேர்மன் பவன் மஞ்சள் இருக்கார்ல, அவரோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 24.95 crore ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அதை வந்து இடி ரைடில் வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸு கேட்டதும் ஹீரோ மோட்டோகார்ப் வந்து கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 261 crore வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 13வது கண்டினியூஸ் சேல். அப்புறம் டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 822 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட 19th கண்டினியூஸ் பை. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 391 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 67 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. நாஸ்டாக்கு 276 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ
ஸோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து எல்லா இண்டெக்ஸுமே நல்லா ஓரளவு ரீசனபிள் அமௌண்ட்டுக்கு வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து ஆல் டைம் ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ஒரு 8 செஷனாகவே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேற்று தான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பிரேக் விட்டு ஒரு நாள் வந்து விழுந்துச்சு. எகெயின் வந்து அந்த ரேலி வந்து ரீபவுண்ட் ஆகிருக்குது. ஸோ எஸ்டர்டே பார்த்தோன்னா ஒரு ஜெரம் போலோட அந்த ஹாக்கிஷ் பேச்சுனால இது வந்து கொஞ்சமாக விழுந்துச்சு. நான் எகெயின் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடாக பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் வந்து 81.56 இருக்குது. 1.55 வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த ரேலி வந்து எதுக்காக க்ரூட்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே க்ரூட் வந்து 96 அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் விழ ஆரம்பித்தது. இப்போ 79, 78 வரை போயிட்டு மறுபடியும் வந்து ரீபவுண்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து வேறு எந்த குட் நியூஸஸும் வந்து க்ரூட் ரிலேட்டடாக இல்லைன்னாலும், இதில் வந்து ஷார்ட் பொசிஷனில் இருந்தவங்களாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து க்ரூடு கீழே போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அவங்க எல்லோரும் வந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரேலி. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் வாரனால ஏதாவது பாதிப்பு வரலாம் க்ரூடு சப்ளைக்கு மிடில் ஈஸ்டில் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி யுஎஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆயில் இன்வென்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பிரெண்ட்டோட ரேட்டை வந்து பெரிய அளவுக்கு சரிவை நோக்கி கொண்டு போகாது அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ஷார்ட் பொசிஷன்ஸை எல்லா இன்வெஸ்டரும் வந்து கவர் பண்ணுறாங்க. அப்புறம் கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து 83.34 இருக்குது. பெரிய சேஞ்ச் எதையும் அது மேக் பண்ணலை. அதே மாதிரி கிரிப்டோ பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போதைக்கு நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.